இந்த வான புறப்பட ஐநாதிவை பல லட்சங்கள் வந்த உடனே யார் செய்தாங்க? கடலுக்கு நடுவில் 2024ஆம் ஆண்டு நயினாதேவி நாகபூஷணி அம்பாளினுடைய தெப்பத் திருவிழா எப்படி இடம்பெறப் போகின்றது என்று பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தெப்பத் திருவிழாவுக்கு சுவாமியை வெளிவீதி உலா பெரிய ராயகோபுரத்தால் கொண்டு வருகின்ற பொழுது பல லட்சங்கள் செலவழித்து வான வேடிக்கைகள் எல்லாம் செய்வாங்களாம். அப்படியே கடலில் அப்படியே தெப்பத்தில் நயினை நாகபூஷணி அம்பாள் அப்படியே கொண்டு வருவார்களாம். இரவிரவா, அதாவது 12 மணி வரைக்கும் இது இடம்பெறுமாம். பக்தர்கள் எல்லாம் அப்படியே குவிந்து கொண்டு வருவார்களாம். சுவாமி அப்படியே இன்றைக்கு பாரம்பரிய நகைகளோட, ஏராளமான நகைகளோட வெளிவீதி உலா கொண்டு வருவார்களாம். எல்லாம் பார்க்க போகிறோம். எப்படி இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். vitu.youtube சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். 9:30 இப்பொழுது வசந்த மண்டப பூஜை வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ நான் நிற்கிற இடத்துல இப்போ வந்து இந்த ராஜகோபுரத்தால் சுவாமி அப்படியே கொண்டுருவார்கள். அப்பைக்குள்ள வந்து இங்கே வான வேடிக்கைகள் வந்து இடம்பெற போகிறது. எப்படி இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்து நாங்கள் வந்துட்டோம். பாருங்கள் இவ்வளோ பக்தர்கள் வந்து இன்றைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் இன்றைய நாள் இரவு அதிகளவான பக்தர்கள் வந்திருக்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, உள்ளே வசந்த மண்டப பூசை இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுவாமியை கொண்டு செல்கின்ற அந்த சுவாமி வாகனத்தை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க, ஒரு அன்னபட்சி வாகனம். மணி 51 இனி வந்து அந்த தெப்பத் திருவிழா இடம்பெற போகின்றது. பாருங்க, சுவாமியை வந்து அப்படியே வெளி வீதி உலா கொண்டு வர போகின்றார்கள். இரவு 10 மணிக்கு சுவாமியை எப்படி வெளி வீதி உலா கொண்டு வருகின்றார் என்று பாருங்க. இப்பொழுது கோயிலினுடைய முன் வாசலிலே சுவாமி வந்துவிட்டார். பிரியாதிருந்திடம்மா பிரத்யட்சமாகிறம்மா புவனேஸ்வரி தாயே புவனமெல்லாம் நிறைந்தவனே புவனேசி என்றாலே புண்ணியம் பெருகிடுமே பாருங்க, சுவாமியை வந்து முன் ராஜபுரத்துக்கு முன்னால கொண்டு வந்த உடனே இங்க வெடியெல்லாம் கொடுத்து நம்ம பாருங்க. தெப்பத் திருவிழாவுக்கு பாருங்க எவ்வளவு மக்கள் திரண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த நேரத்தில் இப்பொழுது கோபுர வாசல் இருந்து அப்படியே அம்பாள் அந்த படகு இருக்கின்ற இடத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார். வாவ், வெடியலை பாருங்க மக்களே. சந்தோஷம் எனக்கருள சக்தியாய் வந்திடம்மா புவனாம் திகைத்தாயே சத்துதின் வடிவான சித்தேஸ்வரி தாயே ஜெயந்தி மங்களா காளி ஜெய ஜெய போற்றி போற்றி பத்ரகாளி கபாலினியே பராவரே போற்றி போற்றி பூரண புராதனியே புவனேசி போற்றி போற்றி அகிலாண்டேஸ்வரி. பாருங்க, இந்த இடத்துல வான வேடிக்கைலாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது.
சுவாமி வர வர அப்படியே இந்த வான வேடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்க பாருங்க எப்படி எல்லாம் இடம்பெறுது பாருங்க. நைனை நாகபூஷணி அம்மன் அப்படியே முன்னால் வருகின்றார். அப்படியே பின்னால் வந்து வான வேடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது தெப்பமர் இடத்துக்கு வந்துவிட்டோம். இவ்வளவு வெடி ஒன்று பாருங்க. இந்த தெப்பத்தில் தான் சுவாமி அப்படியே இந்த கடலில் வைத்து சுற்ற போகின்றார்கள். அங்கே பாருங்க வான வேடிக்கை தொடர்ந்து இடம்பெற்ற வண்ணம் இருக்கிறது. நைனை நாகபூஷணி அம்மனையும் ராஜகோபுரத்தையும் அந்த வான வேடிக்கையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க படகுல வந்து பாய்களை வந்து அப்படியே விரிக்கிறாங்க. தெப்பத்தில் வந்து இப்பொழுது சுவாமியை வந்து ஏற்றின பாருங்க.
நயினாதீவு நாகபூஷணி அம்மனை வந்து தெப்பத்துக்கு வந்து கொண்டு வந்து விட்டார்கள். பாருங்க, இப்பொழுது தெப்பம் வந்து அப்படியே புறப்பட போகின்றது. இந்த இடத்துல தான் நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து நயினாதீவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இறங்கணும். இந்த இடத்துல ஆலயத்திலேருந்து ஒரு கொஞ்சம் பேர் தான் உள்ளே விட்டுருக்கணும். எல்லாராலையும் அருகில் இருந்து பார்க்க முடியாது. இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், அருகில் இருந்து பார்க்கறது. அது மட்டும் இல்லை, அன்னளவா ஒரு கொஞ்சம் பேர் தான் வந்து அந்த அம்மன் இருக்கிற படையில் வந்து ஏற்றிருக்கணும். மிச்சாக்கள் சிறிய சிறிய வேறு வேறு படையில் போயினோம். இன்னும் என்னெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வானவேடிக்கையோட இந்த திருவிழா பார்க்கின்ற பொழுது பிரமிப்பாக இருந்துச்சு. ஐயா, இந்த வானவேடிக்கை திருவிழா பார்க்கவே அப்படியே பிரமிப்பாக இருந்துச்சு. அதை பற்றி எனக்கு ஒருக்கா சொல்ல முடியுமா? அது யார் அதை செய்தாங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இங்குள்ள பக்தர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை யார் செய்தாங்க? அவற்றை பேர் என்ன? எத்தனை லட்சம் ஐயா இதுக்கு செலவழிந்தது? அதாவது இந்த வான வேடிக்கை 2016 ஆண்டு தொடக்கம் இன்று வரையும், அதாவது அம்பிகையினுடைய உற்சவ காலமாகிய இந்த தெப்பத் திருவிழா அன்று கனடாவிலே வசிக்கின்ற சயனா மீடியா நந்தன் அவர்கள் பல லட்சம் ரூபாய் செலவிலே இப்படியான இந்த வான வேடிக்கையினை வருடாவரம் செய்து கொண்டு இருக்கின்றார். பல லட்சம் ரூபாய் செலவான இந்த வான வேடிக்கை மிகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் பார்ப்போர் கண்களுக்கு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு வகையிலே இன்று காணப்பட்டது. அம்பிகையினுடைய அருள் கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஒழுங்கினை செய்த கனடா சயனா மீடியா நந்தன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த சௌபாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஐனஸ்ரீ நாகபூஷணி அம்பிகையை வேண்டிக் கொண்டு, அது மட்டும் இல்லையா, அந்த சயனா மீடியா கனடா வந்து அந்த அந்த பட்டாசில் அவர் செய்திருந்தார். அதை பார்த்தீங்களா? அது எப்படி இருந்தது? ஆமாம், அது வந்து அது நான் இதான் முதல் தரம் பார்க்குறேன் ஐயா. அது இந்த ஆண்டு மட்டுமல்ல, கடந்த ஆண்டுகளிலேயே கூட இப்படியான வான வேடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த கடந்த காலத்திலே ஏற்பட்ட கொரோனா காரணமாக 2 ஆண்டுகள் தவிர்க்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக சயனா மீடியா நந்தன் அவர்கள் நிறைவேற்றி அம்பிகையினுடைய அருள் பேற்றினை பெற்றிருக்கின்றார். அது மட்டும் இல்லை, ஒரு படகில வந்து, அதாவது அங்கே இருந்து கொண்டு யாழ்ப்பாணத்திலேருந்து கொண்டு வரணும். அதை விட இந்த வெடி கொளுத்துறதுக்குன்னு சொல்லி அதுக்கு பொருத்தமான ஆக்களை பிடிக்கணும். இப்போ இங்கே வந்து ஒரு கட்டிடம் கட்டுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நான் அதை நேரடியாக பார்த்தேன். பட்டாசுகள் அவ்வளோத்தையும் கொண்டு வந்து ஒழுங்கு அமைச்சு அதை செய்திருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே நல்லா இருந்தது இந்த நிகழ்வு. அவர் கொழும்பிலே இருந்து இந்த பட்டாசுகளை ஒரு அரச அங்கீகாரம் பெற்று போலீஸ் அதிபர்களுடைய அனுமதிகளை பெற்று இங்கு சகல விதமான பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்து இந்த பல லட்சம் ரூபாய் செலவிலே இப்படியான ஒரு நிகழ்வினை செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, எனக்கு அது சர்வசாதாரணமாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் பல தடவை அவருடைய சேவையினையும் இந்த வான வேடிக்கைகளையும் நான் கண்டு கழித்தவன். உண்மையிலே அதை விட இந்த சயனா மீடியா கனடா இவர் வந்து இது மட்டும் இல்லை, பல சேவைகளை செய்கிறாங்கன்னு சொல்லியும் இங்குள்ள ஊரார்கள் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது சயனா மீடியா நந்தன் அவர்கள் அம்பிகையினுடைய இந்த மகோற்சவ காலத்தில் நடைபெறுகின்ற தெப்பத் திருவிழாவில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, இந்த கிராமத்திலே பல்வேறு வகையான கிராம முன்னேற்றங்களுக்கான உதவிகளையும் செய்வது மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து அவர் வாழ்ந்தாலும் இந்த இலங்கையிலே வாடுகின்ற மக்களுக்குரிய உதவிகளையும் பல இடங்களுக்கு அவர் சென்று செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, ஒரு முறை திருவிழா நடக்கின்ற பொழுது இந்தியாவிலிருந்து முதல் முறையாக நான் நினைக்கிறேன் 2014ஆம் ஆண்டு கூட்டி கொண்டு வந்து, அதாவது அங்கே இருக்கிற அந்த பாடல்களை கூட்டி கொண்டு வந்து பக்தி பாடல்களை இங்கே பாட வைத்திருக்கிறார். அதாவது தம்பி என்னுடன் கேட்டுக்கொண்டது கிடங்க, இந்த நிகழ்ச்சியானது இசை நிகழ்ச்சி, அதாவது பக்தி இசை நிகழ்ச்சி தான் இந்த ஆலயத்தில் நடைபெறுவது வழக்கம். 2016ஆம் ஆண்டு சூப்பர் சிங்கர் அவர், அது மட்டுமல்ல சிறுவாளி கோவிந்தராஜனுடைய மைந்தன் சிவசிதம்பரம் அவர்களையும் இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். அத்தோடு அவர்களோடு இணைந்து நான் கூட, அதாவது நானும் ஒரு கலைஞன், ஒரு பக்தி பாடகன். அந்த வகையிலே இந்த அம்பிகையினுடைய புவனேஸ்வரி கலையரங்கிலே என்னையும் பாட வைத்த ஒரு பெருமை அவருக்கு இருக்கின்றது. எனவே அவர் மிகவும் ஒரு மகத்தான சேவையினை அம்பிகைக்கு செய்து தன்னுடைய கடமையினை செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை. பாருங்கோ, நயினாதீவு நாகபூஷணி அம்மனை அப்படியே தெப்பத்தில் கொண்டு போய் நம்ம பாருங்கோ.
என்னன்னா ஏதாவது ஒரு தெப்பத்தில் வந்து ஏறணும். பாருங்க தெப்பங்களை பாருங்க. இந்த தெப்பம் வெளிக்கிட போக நினைக்கிறேன். பாருங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு தெப்பத்தில் வந்து ஏறிட்டோம். தெப்பத்துக்குள்ள ஆக்கள் இல்லை, வெளியில தான் ஆக்கள் இருக்கணும். இங்கால பாருங்க தெப்பத்தில் வந்து பக்தர்கள் அம்மனுடைய அந்த பாசுரங்களை பாடிக்கொண்டிருக்கணும். இப்போ எங்களுடைய தெப்பம் வந்து அப்படியே புறப்பட்டு விட்டது. பாருங்க இந்த இடத்துல ஒரு சில பக்தர்கள் தான் வந்து நிற்கணும். அப்படியே கோபுரத்தை பாருங்க. இப்போ வந்து நாங்கள் தெப்பத்திலே கடலில் இறங்கிய நாகபூஷணி அம்மனை தேடி போய் கொண்டிருக்கிறோம் படகுல. அதை அம்மனை வந்து மிக அருகில் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி தெப்பத்தில் மிதக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க இங்கால பாருங்க தெப்பத்தில் அப்படியே வான வேடிக்கைகள் கொளுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியே நாங்கள் தெப்பத்தில் நைனி நாகபூஷணி அம்மன் செல்லுகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோட வந்து அந்த சிறிய சிறிய தீபங்கள் எல்லாம் கொளுத்தி விடுறினோம். அதோட சேர்த்து வெடிகளும் வந்து படகில் இருந்து கொளுத்தி கொண்டிருக்கிறோம். பாருங்க தெப்பத்தை மிக அருகில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கீழே வந்து பூஜை பொருட்கள் அப்படியே நாங்கள் சுவாமியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க அம்மனை எப்படி பாரம்பரிய நகைகளோட எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு அருமையான ஒரு காட்சி.
கஷ்டம். ரொம்ப சிரமப்பட்டு தான் காணொலி எடுக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் நடுக்கடல்ல அப்படியே நிற்கிறோம் பாருங்கோ. இப்போ வந்து படகின்ற மிக உச்சியில் நிற்கிறோம். அண்ணா உங்களோட பேர் என்ன? எப்படி இருக்கு இந்த தெப்ப திருவிழா? இப்படி தான் செய்கிறீங்களா? நீங்கள் தான் மேலே இருந்து வெடி கொளுத்தி கொண்டு இருந்தீங்க. அது எதுக்காக வெடி கொளுத்துறீங்க? நீங்கள் எதுக்காக வெடி கொளுத்துறீங்க? எங்களோட அம்மாவோட புதுமைக்காக வெடி கொளுத்துறீங்க. பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே பாருங்க மக்களே. வான வேடிக்கைகள் எல்லாம் அங்கே இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாருங்க, நிலவு வெளிச்சத்தில் சுவாமி எப்படி கடலுக்குள்ள கொண்டு செல்கின்றார்கள் பாருங்க. வாழைத்தடல்ல கற்பூரத்தை கொளுத்தி அப்படியே பக்தியோட நீரில் விட்டு கொண்டு வராங்க பாருங்க. சிறிய படகுகளில் வருகின்ற பக்தர்கள் நீரில்லாத பக்தியோட விட்டு கொண்டிருக்கிறாங்க. தெப்ப திருவிழா இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறது. யாரும் பார்க்க முடியாத ஒரு காட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 11 மணி. அன்னளவா ஒரு 10 படகு இருக்கும். நாங்கள் படகில் இருக்கும் பொழுது, அதாவது இந்த நயினாதீவு இறங்குதுறையில் இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் பாருங்கோ. மக்கள் இப்படி தான் நின்று பார்ப்பாங்க. அப்படியே நைனை நாகபூஷணி அம்மனை அப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் பாசுரங்களை வந்து இந்த படகுல வந்து பாடிக்கொண்டிருக்கணும். சிறிய படகுகளில் வந்து அந்த வாழை மடலில் அல்லது அந்த தென்னை இருக்கிற அந்த கொப்பரா அதுக்களையும் வந்து அந்த தீபங்களை விட்டு கொண்டிருக்கணும். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சிறிய படகு கொண்டு வேகமாக போகுது பாருங்க. சில பேர் வந்து வெடிகளை வந்து கொளுத்தி கொண்டிருக்கணும். அங்கே வந்து நாதஸ்வர இசையோட உரிய பூஜைகள் எல்லாம் படகில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு தெப்ப திருவிழாவை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. மறக்காமல் vidu.youtube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாதஸ்வர இசை ஒரு அருமையான இசையோட இந்த கடல்ல இந்த அலையில சுவாமி மெதுவாக ஆடி ஆடி அப்படியே போற காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
நாகபூஷணி அம்பாளை வந்து இந்த வாசல்ல இருந்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த வான வேடிக்கை காட்சிகளை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காட்சிகளை வந்து நைனா தீவை சுற்றி இருக்கிற இந்த தீவுகள், அந்த தீவுகள் எல்லா இடத்துலையும் இருந்து மக்கள் வந்து பார்ப்பாங்களாம். குறிப்பாக வந்து அனலதீவு, மண்டதீவு, குறிக்கட்டுவான், புங்குடி தீவு, நெடுந்தீவு வரைக்கும் தெரியும் என்று சொல்லி இந்த அண்ணா சொல்லியிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த வான வேடிக்கை திருவிழாவை இந்த குறிப்பிட்ட தீவுகள் எல்லாம் அறிவிச்சிருந்தாங்களாம். அங்கே இருந்து மக்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பாங்க. இந்த அதாவது தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பாங்க இந்த வான வேடிக்கையை. இப்போ நாங்கள் கடலுக்கு நடுவில் நிற்கிறோம். பாருங்க அப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. ஓகே, மேலதிகமாக இந்த திருவிழா தொடர்பாக நான் ஒரு தடவை தேடிட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் இங்கே தான் நிற்கிறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற அண்ணையாக்கள் சொல்லிச்சினோம். ஸோ அவர் தான் தேடிட்டு இருக்கிறேன். இங்கே நிற்கிறேன். வணக்கம், உங்களை தான் தேடி கொண்டு இருக்கிறேன். வணக்கம். ஓ, அங்கே இந்த கை காட்டினது நீங்களா? வணக்கம் 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 அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். வணக்கம். எனக்கு இந்த திருவிழா தொடர்பாக, அதாவது இந்த வான வேடிக்கைன்றது வந்து ஒரு கடல் கடந்து நாங்கள் வந்து நைனியை தரிசிக்க வந்திருக்கிறோம். எனக்கு இது முதல் தரம். அப்போ இன்றைய நாள் தெப்பத் திருவிழா, தெப்பத்தில் சுவாமி செல்கின்ற பொழுது நீங்கள் அந்த பட்டாசுகளை வெடித்திருந்தீர்கள். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஒரு பூஜைகள் எல்லாம் மேற்கொண்டு எல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த ஒழுங்குகள் தொடர்பான எப்படி இதை செய்திருந்தீங்க, அதை பற்றி எனக்கு சொல்ல முடியுமா? இது மிகுந்த சிரமத்தின் மத்தியில் தான் இந்த நிகழ்வை அம்பாளினுடைய அருட்கடாட்சம் எங்களுக்கு இருந்தபடியால் இலகுவாக செய்யக்கூடியதாக இருந்தது. நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல விரும்புவது என்னென்னு சொன்னால், உலக படத்திலே ஒரு குற்றுக்களால் குறித்து காட்டப்படுகின்ற ஓரிடம்தான் இலங்கை. அந்த இலங்கையினுடைய படத்திலே ஒரு சிறு குற்றால் குறித்து காட்டப்படுகின்ற ஓரிடம்தான் நைனாதீவு. இப்பொழுது பாருங்கள், அப்படியே அந்த நீரில் விட்ட சிறிய சிறிய தீபங்கள் மற்றும் அப்படியே நைனா தீவு படகுகள், பெரிய படகு, சிறிய படகு, அங்கே நைனாதீவு அம்மன். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், எல்லாம் அந்த தெப்பத்தில் வந்து, அதாவது அந்த கடலில் அந்த தீய பாகைகள் ஒரு சற்று வித்தியாசமாக தான் இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்கு. அந்த நைனாதீவிலே அமர்ந்திருந்து அருளாட்சி புரிகின்ற அம்பிகையினுடைய அந்த அருட்கடாட்சம் இங்குள்ள அடியவர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பேரவா கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த ஒளியினூடாக அருளை கொடுக்கின்ற அந்த செயற்பாட்டை செய்திருந்தோம். உள்ளத்தால் ஒருவர் இறைவனை தரிசிக்கலாம், பூசையால் அர்ச்சனை செய்து அந்த இறைவனை தரிசிக்கலாம். சில பேர் பாவால் அர்ச்சனை செய்யலாம், சிலர் இசையால் அர்ச்சனை செய்யலாம். இப்பொழுது நாங்கள் ஒளியால் அர்ச்சனை செய்துள்ளோம். அந்த ஒளியின் மூலமாக, ஒளி மிக வேகமானது. அப்போ இந்த சப்ததீவுகளில் ஒன்றாக இருக்கின்ற நைனாதீவுக்கு மட்டுமல்லாமல் கடல் கடந்த ஏனைய தீவுகளிலும் வாழுகின்ற மக்களுக்கும் ஏனையவர்களுக்கும் அந்த அருளை, அம்பாளினுடைய அருளை பாய்ச்ச வேண்டும் என்ற பேரவா கொண்டு இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தோம். நைனாதீவை பொறுத்த மட்டிலே ஒரு சிறிய வீடு கட்டுவதென்றாலும் யாழ்ப்பாணத்திலோ ஏனைய இடத்திலோ கட்டுவதை விட 3 மடங்கு 4 மடங்கு செலவாகும். எனவே இது ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த திருவிழா வந்து ஏனைய கோயில்களிலே இவ்வாறான திருவிழா இடம்பெறுவது மிக அரிது. ஆனால் இது ஒரு கடலிலே தெற்பத்திலே அம்பாளை ஊர்வலமாக உலா வர செய்கின்ற ஒரு அற்புத நிகழ்வு. எனவே இது ஒரு பெருஞ்சிரமத்துக்கு மத்தியிலே செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்வு. ஒளியினூடாக அருளை பாய்ச்சிய ஒரு செயற்பாடு என்றுதான் நான் இதை சொல்லுவேன். மணி
12 இன்னும் சுவாமி கடலுக்குள்ளே தான் சுற்றி கொண்டிருக்கின்றார். அண்ணா தான் படகை ஓட்டியிருந்தார். ரொம்ப நன்றி அண்ணா, சேஃபாக எங்களை கொண்டு வந்ததுக்கு. ரைட், இங்கே பாருங்கள் முன்னால் பக்தர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து அப்படியே முதல்ல கீழே இறங்குவோம். மேலே இருந்து ஒரு மாதிரி கீழே இறங்கினதே பெரிய பாருங்க. அம்மா எப்படி இருக்கீங்க? எப்படி சரிசனம் எப்படி சிறப்பாக இருக்கா? பாருங்க சில பக்தர்கள் இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. இப்பொழுது சுவாமி இருப்பிடத்தை அடைந்து விட்டார். 11:20 அம்பாள் இந்த கடலிலே சென்றுவிட்டு தற்சமயம் இருப்பிடத்துக்கு நோக்கி வந்து விட்டார். எல்லோரும் படகில இருந்து எப்படி இறங்குறாங்கன்னு பாருங்க. அம்பாளை வந்து எப்படி சாத்துப்படி செய்து பாரம்பரிய நகைகளோட எப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள் சொல்லி பாருங்க. இங்காலே வந்து அர்ச்சனைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே பாருங்க, இந்த படகிலிருந்து இழுத்து கட்டின கயிறை வந்து பிடிச்சு கொண்டிருக்கணும் ஆடாம. இதிலேயும் வந்து பக்தர்கள் இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. நான் வந்து சுவாமிக்கு வந்து மிக அருகில் வந்து நின்று நான் படகில் வந்து என்னையும் மேலே ஏற்றிட்டினோம் இறுதி நேரத்தில். பாருங்கள், இதுலேருந்து தான் வந்து பவர் போகுது, கரண்ட் போகுது. ஒரு சுவாமியை வந்து கீழே இறக்க போகின்றார்கள். கீழே இறக்குகின்ற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சுவாமி வாகனமும் ஒரு தெப்ப மாதிரியான ஒரு அமைப்பு தான் பாருங்க. இந்த கஜமுக சிங்க முகம் அப்படி அது போல தான் இந்த ஜானி முகமும் சிங்கத்தின் ஒரு பல்லமைப்பும் இருக்கிற ஒரு வாகனமான அன்னப்பட்சி நிறக்கி இருக்கு பாருங்க. அலைகடல் கரையோரம் அம்பாளின் ஆலயத்தில் அருளமுது பெருகுதையா. அலைகடல் கரையோரம் அம்பாளின் ஆலயத்தில் அருளமுது பெருகுதையா. அதை வந்து பருகும் ஐயா ஐயா. அலைகடல் கரையோரம் அம்பாளின் ஆலயத்தில் அருளமுது பெருகுதையா.
தெற்பத்தில் ஏறி வந்து திரை கடல் தாண்டி வந்து சப்பரத்தில் பீற்று வரும் தாய்பதம் போற்றுமையா நாக பூசணியை பாடுமையா அலைகடற்கரையோரம் அம்பாளின் ஆலயத்தில் அருளமுது பெருகுதையா. இந்த பௌத்த மதகுரு எல்லாம் வந்துருக்கிறார் பாருங்கோ. அதாவது நைனாதீவுக்கு வருகின்ற பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த இலங்கையிலே வாழ்கின்ற உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து இன மக்களுக்கும் ஓர் அளப்பெரிய ஒரு கடாட்சம் ஒன்று கிடைத்திருக்கின்றது. பல வருடங்களாக இந்த வேலணை பாலமானது பல ஆண்டுகளாக புனரமைப்பு செய்யப்படாது வருகின்ற மக்கள் தங்களுடைய துன்பங்கள் வேதனைகளை தாங்கி இங்கே வர வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை காணப்பட்டது. அதையெல்லாம் இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே எடுத்து கூறி உடனடியாக அம்பாளுடைய இந்த மகோற்சவ பெருவிழாவிலே இந்த அம்பாளுடைய மகோற்சவ பெருவிழாவிற்கு முன்பு அந்த பாலத்தை பூர்ணமாக செப்பனிட வேண்டும் என்கின்ற ஒரு நல் நோக்கோடு பல்வேறுபட்ட தரப்புகளோடு இங்கே கலந்துரையாடி இங்கே செய்திருக்கின்றார். இந்த பேரானது அனைத்து மக்களுடைய நெஞ்சங்களிலுமே நிறைந்து வாழக்கூடியதாக ஒவ்வொரு மக்களுடைய சிந்தனைகளிலே ஊன்றி வாழக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அவர்களுக்கு இந்த நைனாதீவு விகாராதிபதி வணக்கத்துக்குரிய நவலகல பத்மகீர்த்தி தேசநாயக்க தேரோ அவர்களுக்கு இந்த தனியார் படகுரிமையாளருடைய சங்கத்தின் சார்பாகவும் இந்த நைனாதீவு மக்களுடைய சார்பாகவும் ஆலயத்தினுடைய சார்பாகவும் அந்த படகுரிமையாளர் சங்கத்தினர் பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்ற நிகழ்வு ஆலயத்தினுடைய சார்பாக நமது ஆதீன பரம்பரை குருமார்கள் அரங்காவல சபையினுடைய சார்பாகவும் அடியார்கள் அத்தனை அடியார்களுடைய சார்பாகவும் அவருக்கு இந்த பொன்னாடியை போட்டுக் தொடர்ந்து இங்கே தனியார் பட உரிமையாளர் சங்கத்தினர் இந்த வருகின்ற அடியார்களை படகிலே ஏற்றி அனுப்புகின்ற உயிர் பாதுகாப்பு சேவையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற 3 கடற்படை அதிகாரிகளை இங்கே கௌரவிக்கின்றார்கள். அம்பிகை அடியார்களே, இன்றைய தினம் மிகவும் சிறப்பான முறையிலே அம்பிகையினுடைய தெற்பத் திருவிழா நிறைவேறி கனடா நந்தன் மீடியா சயானா மீடியா அவர்களுடைய ஒழுங்கிலே செய்யப்பட்ட ஃபயர்வர்க்ஸ் மிகவும் சிறந்த முறையிலே, அதாவது நடுக்கடலிலே ஏழாற்று பிரிவிலே தொடங்கி அங்கு பௌத்த விகார வரை ஊடாக சென்று குறியட்டுவான் துறைமுகம் வரை சென்று பல்வேறு கடல் ஓரங்களிலே அவருடைய அம்பிகையினுடைய ஒளியை நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை சயானா மீடியா நந்தன் அவர்கள் எங்களுக்கு அருள் தந்திருக்கின்றார். அந்த வகையினுடைய அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அம்பிகையினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையினை நான் நிறைவேற்றேன். 11:45 சுவாமியை வந்து கோபுரத்துக்கு முன்னாலே பூஜைகள் எல்லாம் முடித்து கடல்ல எல்லாம் கனடா. இவருடைய முழு பேர் குணரத்தினம் நந்தர். அவருடைய பேரோடையே
இயல்பாகவே அங்கே ஒரு நற்குணமும் ரத்தினம், அதாவது செல்வச் செழிப்பு இருக்கின்ற ஒருவரிடம் நற்குணங்கள் வருவது பொதுவாக குறைவு. இவரிடம் ரெண்டுமே இயல்பாக இயற்கையாக அமையப்பட்டிருக்கிறது. குணமும் ரத்தினமும், நற்குணமும் ரத்தினமும். அவருடைய தந்தையாருடைய பேர் அவர் நந்தன். அவர் சாந்த முகத்தோடு யாரிடம் அவரிடம் இருக்கோ இல்லையோ எல்லோருக்கும் கொடை வழங்குவது, யாருக்காவது உதவி செய்வது என்பதிலே அவர் ஒரு ஈடுணையற்றவர். அந்த உப்பு காற்று ஊறி விளைந்த முத்துக்களில் நயினாதீவில் அவரும் ஒன்று. பலர் இருக்கிறார்கள். அம்பாளின் அருளாசி பெற்று அம்பாளுடைய அருளாலே உயர்ந்த நிலையை எட்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவ்வாறு அருள் பெற்றவர்களிலே இவரும் ஒருவர். இன்னும் இவருடைய சேவைகள் இந்த மண்ணுக்கு தேவை, இந்த மக்களுக்கு தேவை என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தெப்பத்திலே கடலிலே சென்ற பிறகு கோவிலினுடைய வெளி வீதியை சுவாமி சுற்றுகின்றார். பாருங்கோ, இப்பொழுது தெற்கு வீதியிலே சுவாமி நிற்கின்றார். நாகபூஷணி அம்பாள் சுற்றி வருகின்ற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த சுவாமி வருகின்ற இந்த வரவேற்கின்ற அந்த வெடியை வான வேடிக்கை காட்டிய அந்த நந்தனையை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் அவர் இப்போ இருக்கிறாரோ இங்கே நின்று வராம். பட் நான் தேடினான் இல்லை. அப்படி இருந்தும் நான் இங்கே இருக்கிறவர்களோட கதைத்து தான் ஐயாவை சந்திச்சினான். ஐயாவோட கதைச்சா பிறகு ஐயா வந்து சேர சொல்லியிருந்தார். இவர் வந்து ஒரு ஆசிரியர் என்ன எல்லாரும் சேருன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த வெடித்திருவிழா பற்றியும் இந்த தெப்பத் திருவிழா பற்றியும் நீங்கள் கூறியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது. எனக்கு நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. உங்களுக்கும் இந்த எங்களை ஒரு கருத்தில் கொண்டு இந்த இடத்திலே வருகை தந்து அந்த நிகழ்வையும் அம்பாளினுடைய அருளையும் உலகமெங்கும் பரப்ப வேண்டும் என்ற பெயரவா கொண்டு நீங்கள் செய்கின்ற சேவை தொடர்ந்தும் இடம்பெற வேண்டும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பாருங்கள், இப்போ பூஜைகள் எல்லாம் முடிந்து அம்பாள் வந்து உள்ளே சென்று விட்டார். நேரம் வந்து 12 மணியை நெருங்கி கொண்டிருக்கிறது. 12 மணி ஆகிட்டு நினைக்கிறேன். 12 மணி ஆகிவிட்டது. இப்போ எல்லோரும் வந்து உறங்கி கொண்டிருக்கிறாங்க. கோவிலண்டா இப்படி தான் இருக்கும் பாருங்கள். முன்னால் வந்து எல்லோரும் வந்து சுவாமியை கும்பிட்டு எல்லோரும் உறங்கிட்டாங்க. ஸோ இவரும் இந்த இடத்துல நின்று இருந்தார். உடனே கூப்பிட்டு வந்துட்டார். ஸோ அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பான விதுடன். இது ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழா, அருமையான ஒரு திருவிழா. நான் இதுவரை கடலுக்குள்ளே இப்படி சுவாமி சுற்றி வந்த ஒரு திருவிழா நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இந்த நைனை நாகபூஷணி அம்மனுக்கு நன்றி. தொடர்ந்து நான் 4 நாட்கள் இங்கே நின்றிருந்தேன். தொடர்ச்சியாக காணொலி போட்டிருந்தேன். இனி அடுத்த வருஷம் நைனாதிக்கு வருவேன். நன்றி. தொடர்ந்தும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி ரோகிரே. நன்றி.